அர்ஜுனா எம்பிக்கு எதிராக பாயப்போகும் சட்டம். சர்ச்சைக்குரிய தையிட்டி விகாரை பௌத்த சாசன அமைப்பு வெளியிட்ட அறிவிப்பு. மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்திற்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. பெண் ஊழியர்கள் பாலியல் துன்புறுத்தல் விசாரணையை ஆரம்பித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மன்றம். தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் நபர் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கேட்கப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கைது செய்யப்பட மாட்டாரா அல்லது காவல்துறை அதற்கு அஞ்சுகிறதா என கேட்கப்பட்ட கேள்விக்கு காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க இவ்வாறு பதிலளித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதால் அவருக்கு எந்த சிறப்பு சலுகைகளையோ அல்லது சட்டத்திலிருந்து விலக்குகளையோ வழங்கப்படாது. அவர் மிக உயர்ந்த நிறுவனத்தின் உறுப்பினர் ஒருவர். அவரது நடத்தைகள் மிகவும் மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும். அதைத்தான் பொதுமக்களும் எதிர்பார்க்கிறார்கள். எனவே அவர் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்க வேண்டும். எனினும் அவர் சட்டத்திற்கு எதிராக செயற்பட்டால் நாங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம். குறித்த சம்பவம் தொடர்பில் எதிர்வரும் காலத்தில் காவல்துறை சட்ட நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்துள்ளார். யாழ் தையிட்டியில் தனியார் காணியொன்றில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரை தொடர்பில் பௌத்த சாசன அமைப்பு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி குறித்த விகாரை தொடர்பில் ராணுவத்தினருடனும் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களுடனும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தேசிய ஐக்கியம் தொடர்பில் உணர்வுபூர்வமானதாக காணப்படுவதை கருத்தில் கொண்டு இது தொடர்பில் காணப்படும் குழப்பங்களுக்கு தீர்வை காண்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக பௌத்த சாசன அமைச்சின் செயலாளர் AMP அத்தபத்து குறிப்பிட்டுள்ளார். ராணுவம் தற்போது அந்த விகாரியை நிர்வகித்து வந்தாலும் அரசாங்கம் பௌத்த விவகாரங்களுக்கான ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் இந்த விகாரியை பதிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ராணுவம் தற்போது விகாரியை நிர்வகிப்பதுடன் தற்போது அங்கு கட்டுமான பணிகள் இடம்பெறுகின்றன. அதில் பௌத்த மதகுரு ஒருவர் தங்கியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சு தன்னால் அதனை தொடர்ந்து நிர்வகிக்க முடியாது. பௌத்த விவகாரங்களுக்கான ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் இந்த விகாரியை பதிவு செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளது. அத்துடன் இந்த பேரில் விகாரை ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அங்கு நிலம் மட்டுமே உள்ளது. மேலும் ராணுவத்தினரும் கடற்படையினரும் 2 பௌத்த விகாரிகளை நிர்வகிக்கின்றனர். இது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணுவத்தினால் அதனை நிர்வகிக்க முடியாவிட்டால் அதற்கு தீர்வை காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பௌத்த சாசன அமைச்சின் செயலாளர் அத்தபத்து மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை தனியார் காணியில் அமைக்கப்பட்ட குறித்த விகாரியை அகற்றக் கோரி கடந்த 2 நாட்களாக மக்கள், அரசியல் கட்சி உறுப்பினர்கள் என பலரும் போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்திற்கான நீர் விநியோகம் இன்று துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 3 லட்சம் ரூபாய் குடிநீர் கட்டணம் செலுத்தப்படாததால் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வீட்டை அரசாங்கத்திடம் கையளித்து காலி செய்யுமாறு அரசாங்கத்தில் பலமானவர்கள் பல சந்தர்ப்பங்களில் பகிரங்க அறிவிக்கைகளை வெளியிட்டிருந்த போதிலும் இந்த உத்தியோகபூர்வ இல்லம் அரசியலமைப்பு ரீதியாக தமக்கு வழங்கப்பட்டுள்ளதால் அதனை விட்டு வெளியேறுமாறு எழுத்து மூல அறிவித்தல் வழங்க வேண்டும் என்பதே மஹிந்த ராஜபக்ஷவின் நிலைப்பாடாகும். ஆனால் அத்தகைய எழுத்துப்பூர்வ அறிவிப்பை வெளியிட அரசு அதிகாரிகள் ஆர்வம் காட்டவில்லை. நாடாளுமன்ற தகவல் அமைப்புகள் மற்றும் மேலாண்மை துறையில் சில பெண் ஊழியர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக கூறப்படுவது குறித்து பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மன்றம் விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த விடயம் குறித்து மன்றத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான சமிந்த்ராணி கிரியல்லே தெரிவித்தார். இந்த சம்பவத்தை வெளிப்புற விசாரணைக்கு பரிந்துரைக்குமாறு சபாநாயகரிடம் கோர முடிவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து மகளிர் கவுன்சிலர்கள் சங்கம் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளதாக மாத்தளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரே தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக உள்ளக விசாரணைகள் நாளை காலை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது.